வாங்க எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்தா வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இல்லை அப்படின்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இதாயிருங்க. இப்போ வந்து பாஸ்தா நல்லா கட் பண்ணி இப்படி நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா 2ஆக உடஞ்சி வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு எடுத்துங்க. ஒரு 10 நிமிஷம் போல் பாஸ்தா வேக விட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு இப்படி தட்டில் போட்டு ஆற விட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை தாளித்து விட்டுக்கலாங்க. கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கறேங்க. சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வீட்டில் இருந்துச்சு. சரி இந்த 2 முட்டை வந்து பாஸ்தாவுக்கு போதும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு முட்டை நிறையா வேணாலும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்துட்டு பாஸ்தா மசாலாங்க, நூடுல்ஸ் மசாலா நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பாஸ்தா மசாலா கூட தனியாக கடையில் விற்கிதுங்க. பேக்கெட் 5 ரூபா தாங்க. அதையும் சேர்த்து நல்லா பாஸ்தாவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூட வேணால் சாஸ் கூட ஊற்றிக்கலாங்க. நான் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து எக் பாஸ்தா செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.